ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளா செய்யற மாதிரி சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிக்கன் குழம்பு பேச்சுலர்ஸ்ல இருந்து பிகினர்ஸ் வரைக்கும் யாரு வேணா ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளாவும் இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோட பரட்டி சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. ஒரு 10-15 நிமிஷத்துல சட்டுன்னு செய்யற மாதிரி டேஸ்டியான இந்த சிக்கன் குழம்ப இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் குழம்பு ரெசிபி செய்யறதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சின்னதா 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனவொடனே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இப்ப ஹை ஃப்ளேம்லயே ஒரு 2 செகண்ட் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன்ல தான் குழம்பு செய்ய போறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேங்க. சிக்கனையும் சேர்த்து ஹை ஃப்ளேம்ல நல்லா 1 செகண்ட் கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்ல இருந்தே நல்லா தண்ணி விடும். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன். எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு. சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசால் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதோடவே சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதோடவே 2 பச்சை மிளகாய 2ஆ கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு மல்லித்தலைய பொடியா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியா பச்சை மிளகாய் சேர்க்கறனால பச்சை மிளகாயோட ஃபிளேவர் எல்லாம் சிக்கன்ல இறங்கி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வேகலைன்னா மறுபடியும் ஒரு 5-10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. நல்லா வேக விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியா இருக்கறனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கறனால அந்த பச்சை மிளகாயோட எசன்ஸ் எல்லாம் நம்ம கறியில இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்ப பாருங்க நான் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நல்லா சூப்பரா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடியா இருக்குங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பொடியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். சூப்பரா வரும். இட்லி, தோசை, சாதத்தோட எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். பிரியாணி, புலாவ் வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். பரோட்டா நானோடையும் வச்சு சாப்பிடலாங்க. செம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.